இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இந்த உலக வாழ்க்கை எவருடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் அவருடைய நோக்கத்திலும் முயற்சியிலும் இந்த உலகமாக மட்டும் இருக்கிறதோ, யாருடைய நோக்கமும் யாருடைய சிந்தனையும் எண்ணமும் இந்த உலகமாக மட்டும் இருக்கிறதோ, ஃபர்ரகல்லாஹு அலைஹி அம்ரா, அல்லாஹு தஆலா அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சிதறடிக்க செய்து விடுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ونعوذ بالله تعالى من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وشفيه وخليله وخيرته من خلقه أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد وأجمعين فهدى الله تعالى به من الضلال وبصره به من الجهالة صلوات الله وسلامه عليهم وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين وسلم تسليما كثيرا. أما بعد عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، إن الله مع الذين اتقوا والذين هم محسنون. قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹு தாலாவை புகழ்ந்து அவனது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் இஸ்லாம் என்கிற உன்னதமான மார்க்கத்திலே வாழ்ந்து மரணிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அவனது கிருபையும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து கொண்டு, மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சிக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் வருகிறது என்பதற்காக அல்லாஹு தஆலா தடுத்திருக்கிற விஷயத்தை செய்யாமல், அல்லாஹு தஆலா என்னென்ன விஷயங்களை நமக்கு ஏவி இருக்கின்றானோ அந்த விஷயங்களை நமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும், என்னென்ன விஷயங்களை தவிர்ந்து கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த விஷயங்களை நமது வாழ்வில் தவிர்ந்து நடக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஒரு வகையான பேரானந்தத்தோடு ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்குள்ளும் ஒரு வகையான மகிழ்ச்சி, ரமலான் வரப்போகிறது என்ற ஒரு சந்தோஷம் உண்மையில் ஈமானை சுமந்திருக்கிற நம்ம எல்லோரிடத்திலும் அது இருக்கிறது. அந்த வகையிலே ஈமானை சுமந்திருக்கின்ற நாங்கள் இந்த உலகத்தை, இந்த உலக வாழ்வை எப்படி புத்திசாலித்தனமாக புரிந்து கொள்வது, ஈமானை அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத சாரார், அல்லாஹுவை நிராகரிக்கின்ற மக்கள்
அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற மக்கள் இந்த உலகத்தை எப்படி புத்திசாலித்தனமாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையிலே நாம் இன்றைய ஹுத்துபாவில் இஸ்லாத்துடைய பார்வையில் புத்திசாலிகள் யார் என்பதை மிக சுருக்கமாக தெரிந்து கொள்வது சமகாலத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நம்மிடத்திலே புத்திசாலிகள் யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் நாங்கள் எல்லோரும் சொல்லுவோம், புத்திசாலிகள் என்றால் நல்ல படித்தவர்கள், பேரறிஞர்கள், பேராசிரியர்கள், பல்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் தான் புத்திசாலிகள். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்வதாக இருந்தால், தன்னுடைய கெட்டித்தனத்தை வைத்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இந்த உலகத்தில் நிறைய சொத்து செல்வங்கள் சேர்க்கிறவர்கள், இந்த உலகத்தில் நிறைய பொருளாதாரத்தை திரட்டுகிறவர்கள் புத்திசாலிகள் என்று உண்மையில் பரவலாக நாங்கள் கருத்து சொல்வோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த நாம் சொல்கிற இந்த கருத்துக்கு மேலால் மிக ஆழமான ஒரு செய்தியை, புத்திசாலிகள் யார் என்ற செய்தியை நமக்கு மிக வலுவாக சொல்லுகிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே இந்த உலக வாழ்க்கையை ஈமான் கொண்டவர்கள் சற்று எப்படி ஈமான் கொள்ளாதவர்கள் நோக்குகிறார்களோ அவ்வாறு இந்த உலக வாழ்க்கையை மூமீன்கள் பார்க்க முடியாது. நாம் எல்லோரும் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு ஹதீஸ், அத்துன்யா சிஜுனுல் முஃமின், இந்த உலக வாழ்க்கை என்பது மூமீன்களுக்கு சிறைச்சாலையை போன்றது. வஜன்னத்துல் காஃபிர், இந்த உலக வாழ்க்கை காஃபிர்களுக்கு வேண்டுமானால், அல்லாஹுவை நிராகரிக்கின்ற மக்களுக்கு வேண்டுமானால் இந்த உலகம் சொர்க்கமாக இருக்கும். மூமீன்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலையை போன்றது. சிறைச்சாலை என்றால் விரும்பியதை போல இருக்க முடியாது, நினைத்ததை செய்ய முடியாது, தன்னுடைய மனசு என்ன சொல்கிறதோ அதை சிறைச்சாலையில் செய்ய முடியாது என்கிற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்திருக்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை பற்றியும், இந்த உலக வாழ்க்கையை ஒரு மூமின் எப்படி அணுக வேண்டும், இந்த உலக வாழ்க்கை ஒரு மூமினுக்கு என்னென்ன பாடங்களையும் படிப்பினைகளையும் கொடுக்க வேண்டும் என்று ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்கிறார்கள். அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்திதான், மன் கானத்தித் துன்யா ஹிம்மஹு ஃபர்ரகல்லாஹு அலைஹி அம்ரஹ். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இந்த உலக வாழ்க்கை எவருடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் அவருடைய நோக்கத்திலும் முயற்சியிலும் இந்த உலகமாக மட்டும் இருக்கிறதோ, யாருடைய நோக்கமும் யாருடைய சிந்தனையும் எண்ணமும் இந்த உலகமாக மட்டும் இருக்கிறதோ, ஃபர்ரகல்லாஹு அலைஹி அம்ரஹ், அல்லாஹு தஆலா அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சிதறடிக்க செய்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப வெறுமனே இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள், இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் எங்களுடைய இலக்கு, இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் எங்களுடைய அடைவு என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் சிதறடிக்க செய்து விடுவான். வஜஅல ஃபக்ரஹு பைன ஐனைஹி, அவருடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா வறுமையை கொண்டு வருவான். வலம் யஅதி மினத் துன்யா இல்லா மா குதிப லஹ், இந்த உலகத்தில் இந்த துனியாவில் அவருக்கு எழுதப்படாதது எதுவும் வந்து சேராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவுதான் நாங்கள் தலைகீழாக நின்று இரவு பகலாக பாடுபட்டு இந்த துனியாவை அடைய வேண்டும் என்று மிக தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டாலும் அல்லாஹ் எழுதியதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு கிடைக்காது, அதுதான் இந்த உலகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல தொடர்ந்து அந்த ஹதீதை சொல்கிற போது, அந்த செய்தியை சொல்கிற போது, மன் கானத்தில் ஆகிரத்து நியத்தஹு, யாருடைய எண்ணமும் குறிக்கோளும் அடைவும் சிந்தனையும் ஆகிராவாக இருக்கிறதோ, ஜமஅ அல்லாஹு லஹு, அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் ஒன்று சேர்ப்பான். வஜஅல கினாஹு ஃபீ கல்பிஹ், அவருடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா பெருமளவிலான செல்வத்தை அவருடைய உள்ளத்துக்கு கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அத்தத்துஹு துன்யா வஹிய ராகிமா, இந்த விஷயத்துக்கு நாம் மொழி, அதாவது பேச்சு நடையில் இதை மொழிபெயர்ப்பதாக இருந்தால்,
யாருடைய எண்ணம் ஆகிராவாக இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்தை அவருடைய காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காலடிக்கு இந்த உலகம் வந்துவிடும். ஆகிராவாக, மறுமையாக இலக்கும் லட்சியமும் குறிக்கோளும் அடைவும் ஆகிராவாக இருக்குமாக இருந்தால் நம்ம அவ்வளவு பெரிசா பாடுபட தேவையில்லை. உலகம் தானாக வந்து நம்மிடத்தில் சேரும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, சிலருடைய வாழ்க்கையினுடைய போக்கை பார்க்கிற போது எல்லாமே உலகம்தான், எல்லாமே உலகம்தான். உலகம் வந்து வெறுமனே செல்வம் பொருளாதாரத்தில் மாத்திரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிலர் நடை போட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த வகையில் இஸ்லாம் பார்க்கவில்லை. உண்மையில் ஒரு மூமினை பொறுத்த மட்டிலே ஒரு மூமினுக்கு இஸ்லாம் சொல்கிற வழிகாட்டல் என்ன அப்படி என்றால், குறிப்பாக ஒரு புத்திசாலித்தனமுள்ள ஒரு மூமினுக்கு இஸ்லாம் சொல்கின்ற வழிகாட்டல் என்ன என்றால், நீ இந்த உலகத்தில் எதுவுமே வேண்டாம் என்று வாழ முடியாது. எதுவுமே வேண்டாம், திருமணம் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், இன்னும் ஆடைகள் வேண்டாம், எதுவுமே இந்த உலக பற்றில்லாமல் இந்த உலகத்தில் நீ வாழ முடியாது. உலகத்தில் இருப்பவற்றை நீ அனுபவிக்கலாம், ஆனால் வரையறைகளோடு, கட்டுப்பாடுகளோடு, எல்லைகளோடு தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற இன்பங்களை நீ அனுபவிக்க வேண்டுமே தவிர அந்த எல்லைகளை தாண்டி, அந்த வரையறைகளை தாண்டி, அந்த கட்டுப்பாடுகளை மீறி இந்த உலகத்தில் மூமின்கள் வாழ முடியாது என்பதை, அதிலும் குறிப்பாக புத்திசாலித்தனம் உள்ள மூமின்கள் வாழ முடியாது என்பதை இந்த மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே இந்த உலக வாழ்க்கையை பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தாலா நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலகத்தை நீங்கள் வெறுமனே இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள். எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற இன்பம், இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள், இவைகள் மாத்திரம் நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள். வல் ஆஹிரத்து கைரு அபுகா, நிலையாக இருக்கின்ற, உறுதியாக இருக்கின்ற, சிறந்ததாக இருக்கின்ற மறுமையை நீங்கள் விட்டுவிடுகிறீர்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தை, இந்த உலக வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தி மறுமையில் வெற்றி பெறுகிறவர்களாக எவ்வாறு மாறுவது, இதுதான் மிகச்சிறந்த புத்திசாலித்தனம். எவ்வளவுதான் இன்றைக்கு உண்மையில் இந்த புத்திசாலிகள் என்ற பகுதிக்கு வரைவிலக்கணம் செய்கிற போது சொல்கிறார்கள் எப்படி என்றால், புத்திசாலிகள் என்றால் சிறந்த முறையில் சிந்தித்து நல்ல முறையில் செயற்படுபவர்கள். சிறந்த முறையில் சிந்திப்பார்கள். இந்த உலக வாழ்க்கை எதற்காக, அல்லாஹு தாலா ஏன் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறான், படைத்ததனுடைய நோக்கம் என்ன, வெறுமனே காசு பணம் பொருளாதாரம் வசதி வாய்ப்புகளை மட்டும் குவித்து விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிற போது வெறுங்கையோடு பிரிந்து செல்வதற்காக இந்த உலக வாழ்க்கை என்றெல்லாம் நல்ல முறையில் இந்த உலக வாழ்க்கையை பற்றிய சிந்தனை வர வேண்டும் என்பதை நாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நிறைய செய்திகளை பார்க்கிறோம். இப்போ மதிப்புக்குரிய சகோதரர்களே, எங்கள் எல்லோருக்குமே நன்கு ஒரு பரிச்சயமான ஒரு வரலாற்று சம்பவம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே தூங்கி கொண்டிருக்கிறார்கள். தூங்கி கொண்டிருக்கிற நேரம் சில சஹாபாக்களும் அதிலே உமர் அவர்களும் ரசூலுல்லாவை சந்திப்பதற்காக வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து நபித்தோழர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். இந்த நேரத்திலே உமர் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிற நேரம் ரசூலுல்லாவுடைய உடம்பில் ஈச்சமட்டையினுடைய அந்த தடம் அப்படியே உடம்பிலே பதிந்திருக்கிறது. உமர் அவர்கள் அழுகிறார்கள். உமர் அவர்கள் அழுகிறார்கள். இந்த சம்பவம் உண்மையிலே நாங்கள் ஒரு கேள்விப்பட்ட, படித்த, வாசித்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் இதிலே நிறைய படிப்பினைகளும் இந்த சம்பவத்தின் மூலமாக நிறைய யதார்த்தமும் இருக்கிறது. அதை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாவுடைய உடலை பார்த்து, குறிப்பாக முதுகு பக்கமாக பார்த்தால் ரசூலுல்லாவுடைய அந்த உடம்பிலே ஈச்சமட்டையினுடைய தடம் அப்படியே பதித்திருக்கிறது. உமர் அவர்கள் அழுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுவதை பார்த்து, மாதா துபுகி யா இப்னல் ஹத்தாப், ஹத்தாபுடைய மகனே நீ எதற்காக அழுகிறாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். உமர் அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹுடைய தூதரே, நான் கைசர், கிஸ்ரா போன்ற அந்த நாடுகளுடைய மன்னர்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் எவ்வளவு சொகுசாக இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிறார்கள், எவ்வளவு இன்பமாக சொகுசாக அவர்களுடைய வீடுகளும் அவர்களுடைய பஞ்சன மெத்தைகளும் இவ்வளவு நல்ல சுகபோகமாக வாழ்கிறார்களே யா ரசூலல்லாஹ். நீங்கள் அல்லாஹுடைய தூதர், உங்களுக்கு பின்னால் பெரிய ஒரு சமூகம் இருக்கிறது, நீங்கள் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர், நீங்கள் இவ்வாறு தூங்கி எழுகிற போது உங்களுடைய உடலில் அந்த ஈச்சமட்டையினுடைய அந்த தடத்தை பார்க்கிற நேரம் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. நீங்கள் சம்மதித்தால் நாங்கள் உங்களுக்கு ஒரு மெத்தையை தைத்து தருகிறோம் என்று உமர் அவர்கள் கேட்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். எப்படி என்றால், மாலி வலி துன்யா, மாலி வலி துன்யா, இந்த உலகத்தை பற்றி, இந்த உலகம் மட்டும்தான் என்று எனக்கு நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல. மா அன ஃபித் துன்யா இல்லா இல்லா தராகிபின், இந்த உலகத்தில் நான் யார் என்றால் ஒரு பயணம், ஒரு நீண்ட பயணம் செய்யக்கூடிய ஒரு பிரயாணி, நீண்ட பயணம் செய்யக்கூடிய ஒரு பிரயாணி. இஸ்ததல்ல தஹ்த ஷஜரா, ஒரு மரத்து நிழலில் ஓய்வெடுக்கிறார். ஒரு மரத்து நிழலில் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு பிரயாணி இந்த உலகத்தை எப்படி பயன்படுத்துவாரோ அதே போலதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களை, இப்படித்தான் இந்த உலகத்தை இஸ்லாம் பார்க்கிறது. இப்போ நாம் நம்முடைய கற்பனையில் இருக்கிற மாதிரி இந்த உலகம் ஒன்றும் பெரிதாக தூக்கி பிடிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஓடி ஓடி உழைப்பதற்கும், அதாவது குறிப்பாக இபாதத்துகள் இல்லாமல், வணக்க வழிபாடுகள் இல்லாமல், கடமையான எத்தனையோ இபாதத்துகளை விட்டுவிட்டு ஓடி ஓடி உழைத்து ஓடாக தேய்வதற்கு இந்த உலகம் நாங்கள் கற்பனை செய்கின்ற அளவுக்கு ஒன்றும் பெரிதல்ல. அல்லாஹு தாலா குர்ஆனிலே ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது மிக அற்பமானது, மிக சொற்பமானது, இது ஏமாற்றக்கூடியது என்று அல்லாஹு தாலா நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இவைகளை நாம் தெளிவாக புரிந்து நாம் புத்திசாலிகளாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நமக்கு வருகிற கால நேரங்களை சரியாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புத்திசாலிகள் யார் என்பதை ஒரு இடத்திலே மிக அழகாக சொல்கிறார்கள். எப்படி என்றால், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். அல் கையிஸ் என்று சொன்னால் புத்திசாலி யார் தெரியுமா? தன்னுடைய நஃப்ஸை எண்ணி ஒரு மதிப்பீடு செய்து தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி மரணத்துக்கு பிறகு இருக்கின்ற வாழ்க்கைக்காக அமல் செய்கின்றானே, இவன்தான் புத்திசாலி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வல் ஆஜிஸ், பலவீனமானவன் யார் தெரியுமா? பலவீனமானவன் மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹில் அமானி, அதாவது மனோ இச்சையை பின்பற்றி கொண்டு அல்லாஹு தாலாவிடத்தில் நல்ல பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானே, இவன்தான் மிகவும் பலவீனமானவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். செய்வதையெல்லாம் மனோ இச்சை, மனசு என்ன சொல்கிறதோ, தன்னுடைய மனசுக்கு எது பிடித்திருக்கிறதோ, இது மார்க்கம் அனுமதித்திருக்கிறதா, இது மார்க்கத்தில் ஷரீஅத்தில் இதற்கு உடன்பாடு இருக்கிறதா என்றெல்லாம் எதையும் பார்க்காமல் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி கொண்டு அல்லாஹுவின் மீது ஒரு ஆதரவு வைப்பார். எப்படி என்றால், அல்லாஹு தாலாவிடத்தில் எனக்கு நல்ல பலன் கிடைக்கும். இவன் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிற ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்தில் நபி அவர்கள் அல் ஆஜிஸ் என்று சொல்வது அல் முனாஃபிக்கை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்ற கருத்தை சொல்லக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு நாம் நினைக்கிற அளவுக்கு ஏமாந்து போகக்கூடிய அளவுக்காக இந்த உலக வாழ்க்கை கிடையாது. இதை நாம் சரியாக பயன்படுத்தினால் நமது மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கைக்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை என்ற சரியான ஒரு தத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்வோமாக இருந்தால் நாம் சறுக்கி விழ முடியாது, சரியாக பயன்படுத்தலாம். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் எப்படி நினைக்கிறோம் என்றால், அதாவது பொருளாதாரம், செல்வம், வசதி வாய்ப்புகள் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை என்று நாம் கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மிலே சிலர், இல்லாமா ரஹிம ரப்பி, நம்மிலே சிலர் எப்படி நினைக்கிறோம்,
காசு இல்லாட்டி எதுவும் செய்ய இயலாது, பணம் இல்லாவிட்டால் எதுவும் செய்ய முடியாது. பணம், காசு, செல்வம் என்பது அவசியம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் முழுக்க முழுக்க செல்வமும் பொருளாதாரமும் வசதி வாய்ப்பும் தான் இந்த உலக வாழ்க்கையா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ்விடத்திலே ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன் அவர்கள் வந்து சில தேவைகளை ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அப்போ கேட்கிற நேரம் சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டேன், ஃபஅதானி, ரசூலுல்லாஹ் எனக்கு கொடுத்தார்கள். சும்ம சஅல்துஹு, பிறகும் நான் ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டேன், ரசூலுல்லாஹ் எனக்கு கொடுத்தார்கள். சும்ம சஅல்துஹு, ரசூலுல்லாஹ் எனக்கு பிறகு கேட்டேன் நான், மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஹக்கீம், ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால ஹதிரத்துன் ஹுலுவா, இந்த செல்வம் இருக்கிறதே இது பசுமையானது தான், இது பசுமையானது தான், இனிமையானது தான். ஆனால் ஃபமன் அஹதஹு பி சகாவதி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீ, யாரெல்லாம் இந்த செல்வத்தை போதும் என்கின்ற மன நிறைவோடு இந்த செல்வத்தை யார் தேடுகிறார்களோ அவர்களுக்கு அதிலே பரக்கத் செய்யப்படும். வமன் அஹதஹு பி இஷ்ராஃபி நஃப்ஸின் லம் யுபாரக் லஹு ஃபீ, யாரெல்லாம் இந்த செல்வம், வசதி வாய்ப்பு, பொருளாதாரம், காசு, பணம் இதெல்லாம் போதாது போதாது என்ற அந்த மனதோடு யாரெல்லாம் இதை தேடுகிறார்களோ லம் யுபாரக் லஹு ஃபீ, அல்லாஹு தாலா அதிலே அவருக்கு பரக்கத் செய்யப்பட மாட்டாது, அல்லாஹ் அதிலே பரக்கத் செய்ய மாட்டான் என்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு இப்படி அந்த போதாது போதாது என்ற மனநிலையோடு உலகத்தை மாத்திரம் தன்னுடைய இலக்காக வைத்து காசு, பணம், வசதி வாய்ப்பு, செல்வம், இந்த சுகபோகமான வாழ்க்கை மாத்திரம் நிலையானது என்று ஓடக்கூடியவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்கிறார்கள், கல்லதி யஅகுலு வலா யஷ்பஹ், இந்த சாப்பிட சாப்பிட போதாது போதாது என்று அந்த இன்னும் இன்னும் சாப்பிடணும் என்கின்ற அந்த அந்த மன நிலை வருகிறதே, அதே போன்றுதான் இவர்கள் என்று சொல்லிவிட்டு அல் யதுல் உல்லியா கைரும் மினல் யதி சுஃப்லா என்று சொன்னார்கள். அதாவது எடுக்கிற கையை விட கொடுக்கிற கை மிகச் சிறந்தது என்று ஹிஸாம் இப்னு அதாவது ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பொதுவாக இந்த மனிதர்களை பார்த்து யா அய்யுஹன்னாஸ் மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம், மனிதர்களே இந்த உம்முடைய சங்கையான உம்முடைய ரப்பை விட்டு உங்களை ஏமாற்றியது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆகவே புத்திசாலிகள் ஏமாற மாட்டார்கள், புத்திசாலிகள் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள், பிறரை ஏமாற்றவும் மாட்டார்கள். சிலர் நினைக்கிறோம் நாம் சிலரை ஏமாற்றுவதால் புத்திசாலிகள் என்று நினைக்கிறோம், சில பொழுதுகளில் சிலருக்கு மோசடி செய்வதால் அதை புத்திசாலித்தனம் என்று நினைக்கிறோம், சிலருக்கு அநியாயம் செய்வதால் அதை புத்திசாலித்தனம், கட்டித்தனம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. புத்திசாலித்தனம் என்பது சிறந்த முறையில் சிந்தித்து நல்ல முறையில் செயற்படுபவர்கள் தான் புத்திசாலிகள். அதிலும் குறிப்பாக இஸ்லாம் பார்க்கிற புத்திசாலிகள் தன்னை ஒரு மதிப்பீடு செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்வதைப் போல, சூரத்துல் ஹஷ்ருடைய 18வது வசனத்தில் சொல்வதைப் போல, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், இறை விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹுவை பயப்படுங்கள், வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத், அந்த நாளைக்காக நீங்கள் எதை முற்படுத்தி இருக்கிறீர்கள், உங்களிடத்தில் என்னென்ன சேமிப்பு இருக்கிறது அந்த மறுமைக்காக என்பதை நீங்கள் என்ன செய்யுங்கள், பாருங்கள் என்று அல்லாஹு தாலா கேட்கிறார். நம்மை நாம் ஒரு முஹாசபா செய்து பார்க்கிற போது இந்த உலகத்திற்காக நாம் எவ்வளவோ சேர்த்து வைத்திருக்கிறோம். எங்களுடைய மனைவி, பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நாங்கள் மௌத்தாகியதற்கு பிறகும் எங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று எத்தனையோ சேமிப்புகள். அப்படி சேமிப்பதை இஸ்லாம் தடுக்கவும் இல்லை. ஆனால் நாம் மறுமைக்காக என்ன சேமித்து வைத்திருக்கிறோம் என்பதை நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. உமர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சஹாபாக்களிடத்திலே, நபித்தோழர்களிடத்திலே சொல்லுவார்கள். எப்படி என்றால், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் அன் துஹாசபு யௌமல் கியாமா, ஹாசிபு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் முஹாசபா செய்து கொள்ளுங்கள், சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள், அன் துஹாசபு யௌமல் கியாமா, அல்லாஹு தஆலா மறுமையில் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று உமர் அவர்கள் அடிக்கடி ஒரு செய்தியை சொல்வார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே,
நாம் நிச்சயமாக இந்த பகுதியிலே கவனமாக இருக்க வேண்டும். இந்த பகுதியிலே நாம் கவனம் இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய ஒரு கை சேதத்தையும் நஷ்டத்தையும் மறுமையிலே சந்திக்க வேண்டி வரும். இந்த உலக வாழ்க்கையை இன்றைக்கு இருக்கிற சில இளைஞர்கள், வாலிபர்கள் ஒரு வித்தியாசமாக, இந்த உலகம் என்றால் அது ஒரு ஃபன்னானது, அது ஒரு ஜொலியானது, அது ஒரு ஆபாசமானது, ஒரு விரசமானது என்று நிறைய சில சகோதரர்கள், சில வாலிபர்கள் பார்க்கிறார்கள். அப்படி அல்ல. இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமைக்காக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அவகாசம், மிகப்பெரிய ஒரு காலக்கேடு. அப்ப இந்த உலக வாழ்க்கையை நாம் சரியாக பயன்படுத்தினால்தான் நாம் இந்த உலகத்தில் புத்திசாலிகளாக இருக்க முடியும், மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் கருத்திலே கொண்டு இந்த உலக வாழ்க்கையை சரியாக அமைத்து புத்திசாலிகளாக நாம் செயற்படுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்ய வேணும். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ உஸல்லி வ உஸல்லிமு அலா அஷ்ரஃபில் ஹல்கில்லாஹி அஜ்மஈன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் சார அலா நஹ்ஜிஹி வ இக்தஃபா அஸரஹு இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே அல்லாஹு தஆலா அடியார்களோடு மிகவும் அளவு கடந்த இரக்கமுடையவன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாய்ப்பு தருவதைப் போல, சந்தர்ப்பங்கள் தருவதைப் போல வேறு யாரும் தரமாட்டார்கள். உண்மையை சொல்வதாக இருந்தால் தாய் தந்தையர்களை விட அளவு கடந்து நம்மீது இரக்கமுடையவன் அல்லாஹ். ஆகவே வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தொடர்ந்தேட்சியாக நமக்கு தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகச்சரியாக பயன்படுத்துவதுதான் நமது புத்திசாலித்தனம். ஆகவே நம்மை நோக்கி அழகான ஒரு வாய்ப்பு வருகிறது, அழகான ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. ரமலான் என்கிற ஒரு சிறந்த உன்னதமான ஒரு மாதத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம். அப்போ இந்த மாதம் நம்முடைய பாவங்களுக்குரிய மிகப்பெரிய ஒரு பரிகாரமாகவும், நாம் அல்லாஹுவின் பக்கம் நெருங்குவதற்கான மிகப்பெரிய ஒரு சாதனமாகவும் இந்த மாதத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மை சிரமப்படுத்த அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹு தஆலா நமக்கு இலகுவைத்தான் நாடுகிறான். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹு தஆலா உங்களை சிரமப்படுத்துவதில்லை, மாறாக அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான் என்கிற செய்தியை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதத்தை நாம் அடைந்து அதிலே நிறைய நல்லமல்களில் ஈடுபட்டு, பகல் பொழுதுகளில் நோன்பு வைத்து, இரா பொழுதுகளில் முடியுமான அளவு இரா வணக்கங்களில் ஈடுபட்டு இந்த வருகிற ரமலானை நாங்கள் உயிர்ப்பிப்பதற்கு என்னென்ன முறைகள் எல்லாம் இருக்கிறதோ அதை முன்கூட்டிய ஒரு சரியான ஒரு திட்டமிடலை நாம் அமைக்க வேண்டும். அதுவும் இஸ்லாம் சொல்கிற பெரிய ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கிறது. புத்திசாலிகள் அப்படித்தான், எதையும் கோட்டை விட மாட்டார்கள். புத்திசாலிகள் கிடைக்கிற வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சரியாக பயன்படுத்துவார்கள் என்கிற அடிப்படையிலே நாம் இந்த உலக வாழ்க்கையை அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, இந்த உலகம் என்பது மறுமைக்கு நாம் செய்கின்ற ஒரு விளைநிலம், மறுமைக்கு பயிர் செய்கின்ற ஒரு இடம்தான் இந்த உலக வாழ்க்கையை தவிர வெறும் இந்த உலகத்துக்காக மட்டும் பயிர் செய்கிற இடம் அல்ல. இந்த உலகத்திற்காகவே உலகத்தை தேடுகிற இடமாக நாம் உலகத்தை கருதாமல் இன்னும் ஒரு நீண்டகால வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் வெற்றியும் சுபீட்சமும் மேலான சொர்க்கமும் நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையை மிக சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆகவே இறுதியாக ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வலஹ்வுன் வஸீனத்துன். இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டாக, வேடிக்கையாக, இன்னும் அலங்காரமாக இந்த உலக வாழ்க்கை இருக்கும். அப்படி அல்ல. இந்த உலக வாழ்க்கை அல்மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா வல் பாக்கியாத்துஸ் சாலிஹாத். இந்த உலகத்துடைய அலங்காரமாக அல்லாஹு தஆலா, அதாவது அல்மால் செல்வம், பிள்ளைகள், இவைகளெல்லாம் உலகத்துடைய அலங்காரங்கள். வல் பாக்கியாத்துஸ் சாலிஹாத், நிலையாக நாம் செய்கின்ற நல்ல அமல்கள். ஹைருன் இன்த ரப்பிக், ரப்பிடத்தில் சவாபன் வ ஹைருன் அமலா, அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த கூலியையும் பெரியோர் அளவான ஒரு நலவையும் அது நமக்கு அல்லாஹ்விடத்தில் பெற்றுத்தரும் என்பதை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துவதை பார்க்கிறோம். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த கால நேரங்களை வீணாக அநியாயமாக கழிக்காமல் அல்லாஹு தஆலா விரும்புகிற வகையிலே அவனுடைய ஷரீஅத்துக்கு உட்பட்டு நமது கால நேரங்களை கழித்து நல்ல புத்திசாலிகளாக
மாற வேண்டுமாக இருந்தால் மௌத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கைக்காக நாம் இந்த உலக வாழ்க்கையில் நிறைய நல்லமல்கள் செய்து மறுமையில் வெற்றி பெறுகிற கூட்டத்திலே அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேணும். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.